ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நெடுவாசல் என்ற வார்த்தை தற்போது தமிழகம் முழுவதும் ட்ரெண்டிங்கான வார்த்தையாக இருக்கிறது. அனைவராலும் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நெடுவாசலுக்கு திடீரென்று தற்போது அங்கே எழுந்திருக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் இந்த நெடுவாசலுக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கும் காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஹைட்ரோ கார்பன் என்ற ஒரு திட்டத்திற்கு, ஹைட்ரோ கார்பனை அந்த நெடுவாசலிலிருந்து எடுப்பதற்கான ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது, அனுமதி வழங்கி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்து அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நெடுவாசல் ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. பல்வேறு மாணவர்களும் கூட இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த ஊர் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் என்ன பிரச்சனை என்று பார்த்தால், ஏற்கனவே மீத்தேன் எரிவாயு எடுக்கக்கூடியதற்கான திட்டம் டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வரப்பட்டு அதற்கான ஒரு பெரிய எதிர்ப்பு தமிழகத்தில் கிளம்ப, தமிழக அரசும் அதை தொடர்ந்து இருக்க தற்போது அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் உள்ள நிலையை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு திட்டம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் என்பது எதுவும் ஒரு புதிய வார்த்தை அல்ல. மீத்தேன் போன்ற சில வாயுக்களுக்கான மற்றொரு வார்த்தை தான். அந்த மீத்தேன் போன்ற வாயுக்களை நம்ம பூமியிலிருந்து எடுக்கும் போது அது நம் நிலத்துடைய ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய நம்ம நிலத்தை விளைவிக்கக்கூடிய அந்த தன்மையை மட்டுப்படுத்துகிறது. நிலத்திற்கு பல்வேறு கேடுகள் ஏற்படுகின்றன, மாசுபாடு ஏற்படுகிறது. அதில் செலுத்தப்படக்கூடிய அமிலங்கள் மற்ற பல கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த நிலத்தை பாழ்படுத்திவிடும். அதற்கு மேல் அங்கு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். நமக்கு இருக்கக்கூடிய விவசாய பூமிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ற இது ஒரு விஷயம் கருதப்படுகிறது. அதே போல இது உடல் நலனுக்கும் பல்வேறு கேடுகளை விளைவிக்குமா, நிலத்தடி நீரை மாசுபடுத்துமா, அதன் மூலம் பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு எதிர்ப்புகள் இந்த ஒரு திட்டத்திற்கு எழுந்திருக்கிறது. இதுதான் இன்றைய நம்முடைய பிரதான விவாத பொருளாகவும் இருக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒரு வளர்ச்சிக்கான முயற்சியா அல்லது சுற்றுச்சூழல் சீர்கேடை மட்டுமே உண்டாக்குமா என்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல பச்சை தமிழகம் கட்சியுடைய தலைவர், அதே போல கூடங்குளம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் முன்னோடியாக இருந்த திரு சுப உதயகுமாரன் அவர்களை இணைகிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல விவசாயிகளின் பிரதிநிதியாக, விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதியாக திரு தெய்வ சிகாமணி அவர்கள் இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு உதயகுமார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடிப்படையா நம்ம அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கோ இந்த திட்டம் ரீதியான விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கும் ஒரு அடிப்படை புரிதலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படிங்கிறது எப்படி வரப்போகுது, அது என்ன திட்டம், அதோடைய செயல்பாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான சில விளக்கங்களை கொடுத்தா அதற்கு மேல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்ரோ கார்பன் சொல்றது இப்போ மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க எங்கெங்கே இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ், அதாவது பெட்ரோலியம், மீத்தேன் எரிவாயு, ஷேல் கேஸ், மண்ணெண்ணெய், நாப்தா, இந்த மாதிரி இந்த பெட்ரோலிய பொருட்கள் மண்ணுக்கு கீழே எங்கெங்கே புதைஞ்சு இருக்குதோ அந்த இடங்களுக்கு போய் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எரிபொருளை, ஹைட்ரோ கார்பனை தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்வதற்காக அனுமதி கொடுக்குறாங்க. என்ன சொல்ற காரணம், தனியாருக்கு ஏன் கொடுக்கணும், அரசாங்கம் ஏன் செய்யக்கூடாதுன்னா, இதுவரைக்கும் ONGC, ஆயில் இந்தியா லிமிடெட் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கல. அதனால் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய இடங்களும் ஆங்காங்கே இருக்குது, அதிகமாக செலவாகுது. இதற்கு முதலீடு செய்வதற்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை. எனவே தனியாருக்கு கொடுத்தோம்னா அவங்க அந்த இடங்களை போய் பார்த்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. அதாவது கண்டெடுக்கப்பட்ட சிறிய வயல்கள். இது இந்தியா முழுக்க ஆங்காங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் 2 இடம் சொல்கிறாங்க. ஒன்று புதுக்கோட்டை நெடுவாசல் பகுதி, இன்னொன்று காரைக்கால் பகுதி. இந்த இடங்களுக்கு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால். இந்த தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் உரிமம் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு பணத்தை கொடுத்து இந்த உரிமத்தை வாங்கி அவங்க அந்த இடத்துல அந்த டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்டில் என்ன இருக்குதோ, அது ஷேல் கேஸாக இருக்கலாம், அல்லது நிலக்கரியாக இருக்கலாம், அல்லது பெட்ரோலியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த தனியார் நிறுவனங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்குரிய விலையை அவர்களே நிர்ணயிக்கலாம், அவர்கள் லாபம் எடுக்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு மத்திய அரசு கணக்கிடுது. அதில்
மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடியது 9600 கோடி ரூபாய். அதாவது 1/4 கூட அரசாங்கத்துக்கு வராது. கிட்டத்தட்ட 3 பங்கு லாபம் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு. இந்த தனியார் நிறுவனங்கள்லையும் 5 வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்குது. வெறும் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் தான், மற்றவை எல்லாமே தனியார் நிறுவனங்கள். ஒரே ஒரு கேள்வியை பற்றி நம்ம சிந்திக்கணும். மண்ணும் நிலமும் நீரும் மக்களும் விலங்குகளும் பறவைகளும் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரங்கள். இது தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காக இதை தாரை வார்ப்பது சரியா தவறா என்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் நம்மோட இருக்கக்கூடிய தோழர்களும் பதில் சொல்லணும். திரு உதயகுமார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது, இதுக்கு என்ன நடந்திருக்கு, ப்ரொசீஜரா என்ன நடந்திருக்குன்றத அழகா விளக்குனீங்க. இதுல என்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அச்சம் உங்களுக்கு இருக்கிறது? இந்த ப்ராசஸ்ல என்ன சிக்கல்? இப்போ நம்மளுடைய பூமிக்கு கீழே சில இந்த போன்ற இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்குது. அதை அவங்க ட்ரில் பண்ணி எடுக்க போறோம்னு சொல்றாங்க. இதனால எப்படி நிலம் மாசுபடும், எப்படி நீர் மாசுபடும்ன்ற அந்த ப்ராசஸ உங்களால விளக்க முடிஞ்சா அதுவும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். சொல்றேன். நம்ம மீத்தேன் திட்டத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். காவிரி டெல்டாவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 150 லட்சம் ஏக்கர் நிலங்களில் நாங்கள் மீத்தேன் எரிவாயு இருக்குது, நிலக்கரி இருக்குது. நாங்கள் அதை எடுக்க போகிறோம். அதை எடுத்தாச்சுன்னா நம்ம கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு உரிமம் கொடுத்து 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அது. 2011ஆம் ஆண்டு தமிழக துணை முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அதற்கு கையெழுத்து போட்டு அந்த திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங், அதாவது ஒரு ஆள் துளை போட்டு 2000-3000 அடி ஆழத்துக்கு துளை போட்டு அதற்குள்ள 600க்கும் மேற்பட்ட வேதியியல் பொருட்களை கலந்து மிக அழுத்தமாக அந்த வேதியியல் பொருளை அனுப்பி உள்ளே பூமிக்குள்ளே போய் பக்கவாட்டில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு துளை போட்டு அந்த நிலக்கரி படிமங்களுக்கு இடையே சிக்கி இருக்கக்கூடிய அந்த எரிவாயுவை எடுப்பதுதான் திட்டம். ஒரு உயர் அழுத்தத்துல இந்த கெமிக்கல்ஸ் கீழே போகும்போது அந்த கேஸ் அப்படியே மேல வருது, அந்த மீத்தேனும் அந்த கேஸும் மேல வருது, அதை எடுக்கறாங்க. அப்படி வந்து ஆமா வந்து பிரிச்சு எடுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ள நிலத்தடி நீர் முதல்ல மாசுபட்டு நாசமா போகுது, அந்த நிலம் நாசமா போகுது. இப்போ நான் ஏற்கனவே அதான் சொல்ல வந்தேன். நிலமும் நீரும் மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை வாழ்வாதாரங்கள். இதை வெளிநாட்டு நிறுவனத்துக்கோ உள்நாட்டு நிறுவனத்துக்கோ லாபம் கிடைக்குது. பூமிக்குள்ள தங்கமே இருக்குதுன்னு சொன்னா கூட, இந்தியா முழுக்க தங்கம் இருக்குதுன்னு வைங்க, அவ்வளவுத்தையும் வெட்டி எடுக்க முடியுமா? மனிதர்கள் வாழ்றதுக்கு இடம் விடணுமா வேண்டாமா? அப்போ பூமிக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து அரசாங்கம் எடுத்து மக்களுக்காக பயன்படுத்தினா கூட ஒருவேளை அதை புரிஞ்சிக்கலாம். தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து 1/4 பங்கை விட குறைந்த வருமான அரசுக்கும் 3 பங்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது எந்த அடிப்படையில் சரியாகும்? இன்னொன்று, இந்த காவிரி டெல்டாவில் இந்த மீத்தேன் திட்டத்தை நம்ம எதிர்த்ததுக்கு காரணம், அது நமக்கு உணவு தரக்கூடிய உணவு பெட்டகம். மக்களுக்கு உணவு தேவையா அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு என்ன தேவையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு வெவ்வேறு பார்வைகளை இப்ப நம்ம முன் வச்சிருக்கோம். ஒன்னு ப்ரொசீஜரல் ரீதியா இது வந்து தனியார் துறையா பொதுத்துறையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு புறம், அதே போல இது வந்து மாசுபாடை எப்படி ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதையும் உங்களுடைய பார்வை நீங்க விளக்கிருக்கீங்க. இது ரெண்டுக்குமான பதில்களை நம்ம பெற்றுட்டு அடுத்தடுத்த கட்ட விவாதங்களுக்கு போலாம்னு நினைக்கிறேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல ரொம்ப அடிப்படையான கேள்வி, நம்ம ப்ரொசீஜரல் விஷயங்களுக்கு கூட அப்புறம் வரலாம். அடிப்படையா சொல்லக்கூடிய விஷயம், நிலம் மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது இந்த ப்ராசஸ்னால. அப்படி அதுவும் அது வந்து நம்மளுடைய நெற்களஞ்சியமா இருக்கக்கூடிய டெல்டா மாதிரியான பகுதிகளில், அதிக விவசாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாகக்கூடிய திட்டம். அதனால் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையா இருக்கு. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு உதயகுமார் அவர்கள் மத்திய அரசாங்கம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது என்ற தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி என்பது 1998 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்குது. இதுபடி என்னன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு ஓஎன்ஜிசி தான் மொனோபொலியாக இருந்தது. அதுக்கு ஃபண்டிங் பிரச்சனை, அதே மாதிரி சின்ன சின்ன ஆயில் ஃபீல்டு இருக்கும் பொழுது ஓஎன்ஜிசி மாதிரி பெரிய நிறுவனங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு லாபம் கிடையாதுன்னு குட்டி குட்டி ஆயில் கம்பெனிஸ் ஹைட்ரோ கார்பனையும் கம்பைன் பண்ணி கொண்டு வருதுன்றது 2015ல ஒரு சேஞ்ச் வருது. இல்லை, அதான் இல்லை. ஹைட்ரோ கார்பன்ங்கிறது ஒரு இந்த மாதிரி வரல, நேச்சுரல் கேஸ் தான் ஹைட்ரோ கார்பன், அதுதான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறோம்.
இந்த ஆயில் ஃபீல்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி 20 வருஷமா இருக்கு. இது அனைத்து கவர்மெண்ட்டும் கொண்டு வருது. 2015 நீங்க சொல்றீங்க. அது மாத்திரம் இல்ல, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியில் பிளாக்ஸ் அலாட் பண்ணப்பட்டிருக்குது. இது புதுசு கிடையாது. யூபிஏ கவர்மெண்ட்லேருந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 48 பிளாக், 2ல் 25, 3ல் 27, 4ல் 24 டேட்டோட என்னால் சொல்ல முடியும் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி பிளாக்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இதில் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட கூட இருக்கு. நம்ம ஊரில், நம்ம மாநிலத்தில் மாதானம்னு சீர்காழி பக்கத்தில், அங்கே கூட இதே போல் ஒரு ரிலையன்ஸ் அண்ட் பாரத் பெட்ரோல் இடத்தோட சப்சிடரி ஒன்று இருக்குது, பாரத் பெட்ரோல் ரிசோர்சஸ் லிமிடெட்னு. இந்த கம்பெனிலாம் சேர்ந்து அதே போல் ஓஎன்ஜிசி பார்ட்னர்ஷிப்பில் இப்பவும் கூட இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றுங்க, மத்திய அரசாங்கம் மினிஸ்டர் நேற்று சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு இதில் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ண மாட்டோன்னு. அன்லைக் போன கவர்மெண்ட்டில் வந்து மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது ஸ்டாலின் கொண்டு வந்துட்டு அதுக்கு எதிர்க்க போராடணும்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அந்த திட்டம் இல்லைன்னு சொன்னது நரேந்திர மோடி அரசாங்கம். அதே அரசாங்கத்துடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இது மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஆனால் இதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 560 வெல் இருக்குது, 640 எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்திருக்குது. இன்னொன்று சொல்ல முடியும், அவர் சொல்லும் பொழுது மீத்தேன் எரிவாயு திட்டத்தையும் இந்த திட்டத்தையும் நடுவாசல் திட்டத்தையும் ஒன்றா பேசுகிறார். அது வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோல் பெட் மீத்தேன்னு சொல்லுவாங்க, நிலக்கரியிலேருந்து எடுக்கிறது. அது இந்தியாவில் 33 இடத்துல இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருங்க இந்த ஊரில், இந்த தமிழ்நாட்டில் புவனகிரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆயில் ஃபீல்டு நடந்துட்டு இருக்குது. இதே ஹைட்ரோ கார்பன் ஃபீல்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம நரிமணம் கேள்விப்பட்டிருக்குமே, நரிமணமும் ஆயில், அந்த கேஸ் அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டு தான் அது, அங்கே நடந்துட்டு இருக்குது. அதே தான் இங்கேயும். இது கூட மக்கள் விரும்பலன்னா பண்ணலன்னு நம்ம அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது எங்க வருதுன்னா, அது கோல்பெட் மீத்தேனோ இல்ல வேற ஒரு கேஸோ, அது ப்ரோபேனோ பியூட்டேனோ நேச்சுரல் கேஸோ எந்த கேஸா இருந்தாலும் அந்த ஃபிராக்கிங் பண்ணி தானே எடுத்தாகணும்ன்ற நிலை இருக்கு. ஆமா, அது என்ன ஃபிராக்கிங் பண்ணும்போது தான் அந்த பொல்யூஷன் வருது. இந்த ஃபிராக்கிங்ல தாங்க நீங்க சொல்றதுல தான் 640 இந்தியாவில் இருக்கு. கோல்பெட் மீத்தேனே வெஸ்ட் பெங்கால் மாதிரி வடகிழக்கு மாகாணங்கள்ல நிறைய இருக்கு. இங்க ஹைட்ரோ கார்பன், இதே ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாட்டுல 50 ஃபீல்ட் ஆல்ரெடி இருக்குது. நரிமணம் அதேதான். நரிமணம் எடுக்கும்போது ப்ரொசீஜர் வேற இல்லங்க. பட் நீங்க ஒரு கேஸ் இல்லங்க, இங்க ஃபிராக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே கிடைக்கும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்றோம். க்ரூட்ல இருந்து எல்லாத்தையும் பிரிக்க முடியும். நீங்க பெட்ரோல் பிரிக்க முடியும், டீசல் பிரிக்க முடியும், மண்ணெண்ணெய் பிரிக்க முடியும், கேஸும் வரும். அதே மாதிரி தான் இது. எல்லாமே கிடைக்கும். நீங்க எது எடுக்கிறீங்கிறதும் இருக்குது, எல்லாமே கிடைக்கும். அது ஒரு இது மாத்திரம் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 50 ஃபீல்டு இருக்கு. புவனகிரி டு ராமநாதபுரம் இருக்கு, நரிமணம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, ஏதோ மத்திய அரசாங்கம் வந்து தான் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றதெல்லாம் தப்பு. ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இப்போ பிரைவேட் கம்பெனி கூட கொடுத்துருக்குன்னு சொன்னா கூட மாநில அரசாங்கம், இது எந்த மாநிலத்திலும் இல்லை, இந்த மாநிலத்தில் மாத்திரம் அது உண்டு. மத்திய அரசாங்கம் அதை சொன்னாலும் கூட கன்சென்ட் டு ஆப்பரேட் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை, சர்டிஃபிகேட்டை மாநில அரசாங்கம் கொடுக்கணும். இந்த கன்சென்ட் டு ஆப்பரேட்ன்ற அந்த லைசன்ஸை ஆல்ரெடி மாநில அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிலாம் கூட காமிச்சிங்க. அந்த ஃபீல்டில் எல்லாரும் நின்று பார்த்தாங்க, தலைவர்கள்லாம் நின்று பார்த்ததெல்லாம். அது பேர் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு பேர். அதாவது வெல் ஹெட், அந்த கிணறுடைய தலை அப்படின்னு போட்டு டவர் மாதிரி இருக்கு பாத்தீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஃபாரினர்லாம் அப்படி சொல்றதுனால அப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு வெல்லோட ஹெட் இப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இதெல்லாம் சொன்ன மாதிரி கன்சென்ட் ஆப்பரேட் பர்மிஷன் கொடுத்த அப்புறம் செஞ்சிருக்காங்க. இல்ல அது டெஸ்டிங்காக கொடுக்கப்பட்டது, முழுமையான ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டது. மாநில அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, மத்திய அரசாங்கம், மத்திய அமைச்சர் ஏற்கனவே தெளிவுபடுத்ததை பத்தி சொன்னேன். நம்பர் 3, இதே போல தமிழ்நாட்டில் 50 வெல் இருக்கு, நரிமணத்துல இருக்கிறது, பல இடங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் சொன்ன அந்த மீத்தேன் இல்ல, இது ஹைட்ரோ கார்பன். நம்பர் 1. நம்பர் 2 hydrocarbons. No. நீங்க பாருங்க, அது வேற இது வேற. அது 3, அதாவது காம்பனன்ட்.
ஹைட்ரோ கார்பனோட CH4 தானே மீத்தேன். அம்மா ஹைட்ரோ நான் வந்து பாருங்க உங்கள மாதிரி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டோ கெமிஸ்ட்ரி படிக்கல, இல்ல சார், ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அடிப்படை. நாலேஜ்ல சொல்றேன். 3 காம்போனன்ட் இருக்கு. நீங்க சொல்ற மீத்தேன், பியூட்டேன், கார்பனும் ஹைட்ரஜனும் உள்ளது ஹைட்ரோ கார்பன் சார். CH4 இல்ல மீத்தேனும் தனியா எடுக்கிறதா அந்த ஸ்கோல் பெட் சொன்னேன். அது மீத்தேன் அது மட்டும். இங்க நீங்க ஏற்கனவே நம்ம மீத்தேனாகவும் இருக்கலாம், புரோபேனாக இருக்கலாம், பியூட்டேனாக இருக்கலாம், எல்லாம் வேணா இருக்கலாம். தஞ்சாவூர்ல எடுக்க வந்தது மீத்தேன். அதுவே இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருக்குன்னு சொன்னேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல புவனகிரி டு இன்னொரு விஷயங்க, ஆயில் எடுக்கக்கூடிய ஃபீல்ட்ஸையும் கோல் எடுக்கக்கூடிய ஃபீல்ட்ஸையும் அதிக ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். பாருங்க, பட் கேஸ்க்கும் அதுக்கும் எல்லாமே இதுவும் உண்டு, கேஸும் உண்டு. இப்ப அதுதான் நரிமணம் இங்கெல்லாம் எல்லாமே தாங்க நடக்குது. இன்னொன்னு சொல்றேன், இது வந்து நான் திருப்பி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்றேன். மக்கள் விரும்பலை என்றால் நம்ம வராதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் மாயவரம் பக்கத்தில் இதே மாதிரி தான் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் வரும்பொழுது வாட்டர் ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது ஸ்டேட் வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவங்க கண்டக்டட் சர்வே அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே பண்ணியிருக்காங்க, ONGC கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இல்லை, வாட்டர் ப்ராப்ளம் வரல அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல இடங்களில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்குமெண்டா இருக்கிறது. விவசாயிகளின் பிரதிநிதியாக நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய திரு தெய்வசிகாமணி அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், விவசாயம் வந்து பொய்த்து போகும் அப்படிங்கிற மாதிரியான, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லப்படுது. இதுல இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, வருடா வருடம் பருவமழை பொய்க்கக்கூடியதும், காவிரி தண்ணி கிடைக்காமல் இருக்கக்கூடியதும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக விவசாயிகள் பலர் ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. விவசாயத்துடைய இது குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது இந்த இது போன்ற திட்டங்களினால் இல்லாமல் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு பினாமினனாக பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிற நிலையில இது போன்ற ஒரு திட்டத்தினால் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஒரு அதிகமான விலை விவசாயிகளுக்கு கிடைக்குமே ஆனால், இல்ல இதன் மூலம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேலை வாய்ப்பு, விவசாயம் சார்ந்த வேற ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், இது போன்ற விஷயங்கள் அட்வான்டேஜஸ் இந்த திட்டத்துல இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா, இல்ல அதையெல்லாம் தாண்டி பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கருதுறீங்களா திரு தெய்வசிகாமணி? நெடுவாசல்ங்கிற அந்த ஊர் எடுத்துக்கிட்டோம்னா மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 150 அடி ஆழத்திலே தண்ணீர் கிடைக்கிறது. நிலத்தடி நீர் 150 அடி ஆழத்திலேயே இருக்கிறது. அங்கே தென்னையும் வாழையும் செழித்து வளர்ந்திருக்கிறது. 99% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வேலை தெரியாது. இந்த கம்பெனிகள், உதாரணத்திற்கு மத்திய அரசு இங்கே உரிமம் வழங்கி இருக்கிறது, அனுமதி வழங்கி இருக்கிறது என்று சொல்வதே தவறு. ஜெம் லேபரட்டரிஸ் என்ற நிறுவனத்திற்கு, கர்நாடகத்தை சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கு ஏலத்தில் விட்டு இருக்கிறது. மத்திய அரசுக்கு வருவாய் ஒன்றுதான் குறியாக இருக்கிறதே ஒழிய மக்கள் நலனில் அக்கறை இல்லை. மாநில அரசோ இந்த திட்டத்தை அங்கு கொண்டு வருவதால் வேலைவாய்ப்பு, என்ன வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது, எத்தனை ஏக்கரில் இதை பயன்படுத்த போகிறார்கள்? ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கர் இருக்கிற விவசாயிகளிடம் அதை வாங்கி கொண்டு 4000 அடி ஆழத்திற்கு இதை துளையிடப் போகிறார்கள். அங்கே மரியாதைக்குரிய உதயகுமார் அவர்கள் சொன்னது போல ரசாயனங்களை காற்றில் செலுத்தி ஏர் மூலமாக, பிரஷர் மூலமாக உள்ளே வெடிக்க வைக்கிறார்கள். அப்படி வெடிக்க வைக்கப்படும் போது அதிலே இருந்து நிறைய விஷவாயுக்கள் வெளிவருகின்றன. அந்த விஷவாயுக்களை இவர்கள் எரிய விடுகிறார்கள். முதலில் எடுத்து வெளியே கொண்டு செல்வது இல்லை. ஆனால் அப்படி எரிய வைக்கும் போது அதிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அதில் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 40-50 இடங்களிலே இதை போல எடுக்கிறார்கள் என்று மரியாதை நண்பர் ராகவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு 140 வருடங்களில் இல்லாத வறட்சி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம், இந்த மேகங்கள் குளிர்காற்று அடிக்கும் போதுதான் மழை வரும். இங்கே இவர்கள் எந்த இடத்தில் எடுத்தாலும் ஒரு 100 மீட்டர் உயரத்திற்கு 150 மீட்டர் உயரத்திற்கு பைப்புகளை நிறுத்தி, குழாய்களை நிறுத்தி அதன் மூலம் இந்த வாயுக்களை எரிய விடுகிறார்கள். அந்த எரிய விடும்போது காற்று வெப்பமடைந்து மழை பெய்வதையே குறைத்திருக்கிறது. படிப்படியாக 2011 தஞ்சை பகுதியிலே, டெல்டா பகுதியிலே, காவிரி பாசன பகுதியிலே மழை குறைந்து போனதற்கு இந்த 40 நிறுவனம் உட்பட்ட 40-50 நிறுவனங்களும் காரணமாகும். இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த நடுவயலிலிருந்து பார்த்தால் சரியாக குறுக்கு வடக்கில் பார்க்கும்போது 16.5 கிலோமீட்டர் தூரத்திலே கடல் இருக்கிறது. 4000 அடி ஆழத்திற்கு இதை தோண்டி
அங்கே இருந்து தண்ணீரை எடுக்கும்போது, வாயுவை எடுக்கும்போது, நிலத்திற்குள்ளே இருக்கிற அடர்த்தி குறையும் போது கடல் நீர் உள்ளே வந்துவிடும். வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நடுவயல் கிராமத்து மக்களை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிடுவது வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நிச்சயமாக சுற்றுப்புற சூழ்நிலைகள் பாதிக்கும், விவசாயிகளுடைய வாழ்வு கெடும். அங்கே இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ரைட், புரிஞ்சுக்கிட்டேன். இது வேலை வாய்ப்புகள் போன்ற சில அட்வான்டேஜஸ்லாம் முன்வைக்கப்பட்டாலும் அதை தாண்டி ஆபத்துகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கறது உங்களோட பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். இது நீண்ட கால அடிப்படையில மழையை கூட இது பாதிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறீங்க. அதை நம்ம அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு விட்டுருவோம். அது எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப போக வேண்டாம். நான் திரு செல்வராஜ் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். மத்திய அரசினுடைய ONGC-னுடைய மற்ற பல எண்ணெய் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மாநில அரசுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது தமிழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய இந்த அரசு இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறது. இன்றைய தினம் நான் முதலமைச்சரிடத்தில் பேசிவிட்டு தான் வந்தேன். அவர் சொன்னார், இதை முழுமையாக எதிர்க்கிறோம். எந்த தமிழக அரசு எதிர்க்கிறதுன்னு முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு பேட்டியோ இல்ல ஒரு அதிகாரப்பூர்வமா பிரதமருக்கு எழுதக்கூடிய கடிதமோ இல்ல ONGC அதிகாரிகளுக்கு எழுதக்கூடிய கடிதமோ எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே பார்க்க முடியல. முழுமையாக இதன் மூலமாக என்ன மாதிரி ஆபத்து, என்ன மாதிரி பிரச்சனை என்பதையெல்லாம் தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகளை அங்கே முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். 2 நாட்களாக அவர்கள் அங்கே சர்வே செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கையும் கேட்டு இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுமே என்ன காரணம்னு இவர் இப்பதான் முதலமைச்சர் ஆனதும் அனுப்பியிருக்காரு. அனுப்பி அங்க வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு முழுமையாக ஆராய்ந்துட்டு இருக்காங்க. ஓரிரு நாட்களுக்குள் மத்திய அரசு நிச்சயமாக கடிதம் அனுப்புவார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான பாலிசி மாற்றப்பட்டது. அதாவது ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்து இதோட பிட்டிங் ப்ராசஸ், இதோட லைசென்சிங் ப்ராசஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன மாறுதல் கொண்டு வரப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்துல மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டு ஒட்டுமொத்தமா லைசென்ஸை வந்து எல்லா ஹைட்ரோ கார்பனுக்கும் சேர்த்து லைசென்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில லைசென்சிங் ப்ராசஸ்லாம் மாற்றப்படுவது 14/10/2015. இந்த குறிப்பிட்ட சில வயல்களுக்கெல்லாம் மட்டும் பிட்டிங் ப்ராசஸ் ஓபன் பண்றோம், டெண்டர் விடுறோம், நீங்க யார் இதை வந்து எடுக்கிறீங்கன்னு நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு பிட்டிங் கொடுங்க, எங்களுக்கு உங்களுடைய டெண்டரை கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் கேட்டது 21/5/2016. அப்போலேருந்து நம்ம எந்த ஆய்வுமே பண்ணாம எந்த பதிலுமே சொல்லாம 2017 பிப்ரவரி வரைக்கும் அமைதியா இருப்போம். மக்கள் போராட்டத்துல குறிச்ச உடனே தான் ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னா அது சரியான போராட்டம் மட்டும் இல்லாம இதே கெயில் வந்து பைப் லைன் போட்டு எல்லா விவசாய பூமி அண்ணன் தெய்வ சிகாமணிக்கு தெரியும், பைப் லைன் போட்டு ஊருக்குள்ள எல்லா விவசாய நிலத்தில் கொண்டு போறத முழுமையா எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்த அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது கடுமையா எதிர்த்து அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது, விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு 7 மாவட்ட விவசாயிகளை சென்னைக்கு வர சொல்லி செக்ரட்டரியேட் உட்கார வச்சு பேசி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலேயே கடுமையா போராடி அதை எதிர்த்ததும் புரட்சி தலைவி அம்மா தான். இந்த அரசு கெயில் திட்டத்துல நீதிமன்றத்துல எதிர்த்தீங்க, கோல்பெட் மீத்தேன் திட்டத்துல எதிர்த்தீங்க, பல்வேறு விஷயங்கள் சொல்ல வர்றான். இல்லன்னு சொல்லல. இதே திட்டம், இதே நெடுவாசல் 2 நாட்களாக அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள். நீங்க சொல்லக்கூடிய அதே நெடுவாசல் பிட்டிங் process ஓபன் ஆனது 2016. ஒரு வருஷமா மாநில அரசாங்கம் ஏன் இது பற்றி ஒரு அவங்களுடைய நிலைப்பாடையாவது தெளிவுபடுத்திருக்கலாம். இல்ல இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இல்ல இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஏதோ ஒரு நிலைப்பாடு. அவங்க டெண்டர் விடுறாங்க, இது என்ன வேலை, என்ன செய்ய போறாங்க, இங்கதான் எந்த இடத்துல என்னங்கிறதெல்லாம் வந்து ஒன்னும் தமிழக அரசோட கலந்து பேசாத போது நம்ம அதை பத்தி கவலைப்பட வந்து தமிழக அரசை கலந்து பேசாமல் தமிழ்நாட்டுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய எந்த ஒரு நாலேஜுக்கும் போகாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே மத்திய அரசாங்கத்தால போக முடியாது. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட நாம்ஸ் தான் பின்பற்றி அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்தாகணும். மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் வந்து என்ன சொன்னார்னா, எங்க கிட்ட வந்து இந்த திட்டங்கள் வந்து எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இந்த திட்டம் பார்வையிடுறதுக்கு பாக்குறதுக்கு தான் போறோம்னு சொன்னாங்க ஒழிய இது இங்க அமுல்படுத்துறதுக்காகவோ இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட இந்த தமிழக அரசுல வந்து அப்ப எதுவுமே இல்ல. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கேட்காமல் மத்திய அரசாங்கம் எந்த வேலையை ஆரம்பிக்கல, எந்த வேலையும் செய்யல, செய்யறதுக்கு விட மாட்டோம், செய்ய மாட்டாங்க. இல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி திரு செல்வராஜ். நம்மளுடைய மாசு கட்டுப்பாட்டு தமிழ்நாட்டுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கேட்காமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மத்திய அரசாங்கம் கொடுக்குமே ஆனால் உடனே எதிர்த்திருக்க எப்படி எங்க கிட்ட சொல்லாமே இவ்வளவு செய்யுங்க அந்த கேள்வி வந்துருச்சு சார். 2016லயே சார் இதுக்கான பிட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் டெண்டர் விட்டு 134 நிறுவனங்கள் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தமிழக அரசாங்கத்துக்கு தெரியலன்னு சொல்றது ஏற்க தெரியலன்னு சொல்லலையே. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இவங்க ஏதாவது வந்து செஞ்சா அது எதுக்கறக்கோ இது வந்து நடத்துறதுக்கும் முடியாது.
அதனால வந்து கட்டாயமா தமிழக அரசு அம்மா வழியில் நடைபெறும் இந்த அரசு கட்டாயம் அந்த திட்டத்தை கொண்டு வர கூட மாட்டோம், நடக்காது. அதை கடுமையா எதிர்ப்போம். அது தமிழக அரசு அதை எதிர்க்கிறது. இதுவரைக்கும் எதிர்த்திருக்கிறதான்றதா எப்பவுமே எதிர்த்து தான் இருக்கு. ஆபரேட்டிங் கன்சென்ட் மக்களுக்கு விரோதமா எதை கொண்டு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம். இப்ப எல்லாத்தையும் எதிர்த்து இருந்தோம். மீத்தேன் யார் கொண்டு வந்தா? அன்னைக்கு 2009 துணை முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததை யார் தடுத்தா? அம்மா தான் தடுத்தாங்க. ஜெயில யார் தடுத்தா? விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பா இருக்கிறோம். விவசாயிகளுக்காக இந்த அரசு இருக்கிறது. இருக்கிறதுனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி 2447 கோடி ரூபாய் வந்து வறட்சி நிவாரணமா கொடுத்திருக்கோம். தற்போதைய நிலைப்பாடு இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடு நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சுருக்கமான ரிபட்டல் நான் தாங்க கொடுக்கணும் ரிபட்டல். நீங்க தான் மத்திய அரசாங்கம் தான் குற்றம் சாட்டுறீங்க. எனக்கு நேரம் அதிகமா நீங்க அவங்க கிட்டே போங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ரிபட்டல் நான் கொடுக்கணும், அலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், கன்சர்ன்ட் ஆப்பரேட்டுன்னு அந்த சிடிஓன்னு பேர், அது அந்த சர்டிஃபை பண்ணாமல் இது நடக்கவே வாய்ப்பு இல்லை. இன்னொன்று மாநில அரசாங்கத்திட்டேருந்து கேட்குறேன், குற்றாலம்ல நடந்துட்டு இருக்கு, காவேரி பேசின்ல ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துட்டு இருக்கு, நரிமணம்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட 50க்கு மேலேன்னு. இந்த 50 ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த இதை வந்து அப்படியே மூட போறாங்களா? ஏன்னா இதை எதிர்க்கிறாங்க போது இப்போ மூட போதா மாநில அரசாங்கம்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அண்ணங்க திரு செல்வராஜ் கிட்ட. அதாவது இது வந்து எப்ப ஆரம்பிச்சது, எத்தனை வருஷம் ஆச்சு? எப்ப ஆரம்பிச்சா நாங்க இப்ப திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரில்லிங் அப்படிங்கிறதுக்கு கடந்த ஓராண்டுல மட்டும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 207 இடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தால. இது மாநில அரசாங்கத்துடைய ஒரு நாலேஜுக்கே வராமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரில்லிங் தான் நானும் சொல்ல. எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரில்லிங் அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கா இல்லையான்னு முதற்கட்டமா பார்க்கக்கூடிய விஷயம். பரிசோதனை பண்றதுக்காக கேக்குறாங்க. இப்போ கான்ட்ராக்டுக்கே டெண்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த கட்டமா போக வேண்டியது. டெண்டர் வேலைக்கு இத ஆரம்பிச்சு நீங்க செஞ்சு போன பரமசு கொடுத்திருக்கா தமிழ்நாடு அரசு. இந்த டெண்டர் ஓபன் பண்ணதே 1 வருஷம் முன்னாடி சார். இந்த டெண்டர் ஓபன் பண்ணதே 1 வருஷம் முன்னாடி அப்படிங்கறது தான் பாயிண்டா இருக்கு. அத நான் முதல்ல உங்க கிட்ட கேட்டேன். திரு சுபு உதயகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், அடிப்படையா நீங்க கடந்த செக்மெண்ட்ல திரு ராகவன் அவர்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்புறீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ்நாட்டில் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட்டு வருது, அப்போல்லாம் ஏன் பிரச்சனை வரவில்லை, அதெல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதற்கு உங்களுடைய முதற்கட்ட பதிலை பெற விரும்புகிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கான கேள்விகளும் என்னிடம் இருக்கின்றன. ஓகே, திரு ராகவன் வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு சரியாக புரியல. 50 இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால இன்னும் தோண்டி எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடா, அல்லது மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் ஒரு கருத்தை சொன்னார். அதில் 2க்கும் முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி யுபிஏ அரசாங்கத்தின் போதே இது தொடங்கப்பட்ட திட்டம், அது உண்மை. ஆனால் இந்த ஹைட்ரோ கார்பன் ஏலம் விடப்பட்டது கடந்த ஆண்டு திரு நரேந்திர மோடி முதல் பிரதமரான பிறகு. இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் செய்ததால் நாங்கள் அதை தொடர்கிறோம் என்று இவர்கள் சொல்லி இதற்கு சப்பை கட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திரு நரேந்திர மோடியுடைய பாரதிய ஜனதா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்திய மக்களுடைய வளங்களை அள்ளி தோண்டி வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் விற்பதிலே இந்த 2 கட்சிகளும் 2 கட்சிகள் நடத்தும் அரசாங்கங்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் குற்றஞ்சாட்ட சொல்றோம். மக்களுக்காகத்தான் இருக்குதுன்னு அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இதற்கான இந்த பிட்டிங் ப்ராசஸ்க்கான டாக்குமெண்டே நம்ம பார்க்கும்போது 100% டொமஸ்டிக் சப்ளை டில் இந்தியா பிகம்ஸ் எனர்ஜி விஷயத்துல செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கறத ஒரு கிளாஸாவே போடுறாங்க. இந்த எண்ணெய் கிணறுகள்ல இந்த கேஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு தனியார் நிறுவனம் வந்து எண்ணெய் எடுக்கணும்னா இல்ல அந்த கேஸ் எடுக்கணும்னா இந்தியாவிலே மட்டும்தான் அதை விற்பனை செய்ய வேண்டும். ஏன்னா இந்தியாவுக்கான எரிவாயு தேவை மிக அதிகமாக இருக்கிறது. நமக்கு முழுமையா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்தியாவில் இனிமே எண்ணெயே தேவையில்லை, கேஸே தேவையில்லைன்ற நிலையில தான் நீங்க வெளிநாட்டுல விற்க முடியும்ன்றத ஒரு கண்டிஷனாவே போடுறாங்க. அப்படின்னும் போது நம்முடைய நாட்டுடைய எரிவாயு தேவைகளை, எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சியா ஏன் பார்க்க கூடாது? இதுல 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிலக்கரி அமைச்சகத்தினுடைய செயலாளர் அனில் ஸ்வரூப் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்றாரு, 2020ஆம் ஆண்டுக்குள் நாம் 1 பில்லியன் டன்
நிலக்கரியை தோண்டி எடுக்க போகிறோம். 1 பில்லியன், அதாவது 1000 மில்லியன் டன் நிலக்கரியை நாம் தோண்டி எடுக்க போகிறோம். இவ்வளவு நிலக்கரியை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை என்று அனில் ஸ்வரூப் என்கிற நிலக்கரித்துறை செயலாளர் சொல்கிறார். அவ்வளவு நிலக்கரி நாம தோண்டி எடுக்க போகும்போது விவசாய விளைநிலங்களை நாசம் செய்து இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒன்று. இரண்டாவது, இப்போ நம்ம தோண்ட போகக்கூடிய நெடுவாசலாக இருக்கட்டும், வேறு எந்த பகுதியாக இருக்கட்டும், இது அக்ஷய பாத்திரம் மாதிரி அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு வரப்போறதில்லை, வெறும் 15 ஆண்டுகள். அந்த 15 ஆண்டுகளுக்குள் இந்த தனியார் நிறுவனங்கள் தோண்டி எடுத்து தங்களுக்கு வேண்டிய லாபத்தை பார்த்துவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். நெடுவாசல் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜெம் லெபார்டரிஸ் என்கிற கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சித்தேஸ்வரா என்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி தான் இதுக்கு ஏலம் எடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அரசியல் உதயகுமார் அவர் அதை எடுத்திருக்கலாம் தவிர யாருமே ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க எந்த பிட்டையும் எடுக்க கூடாதுன்னு எதுவும் இருக்கானது தெரியல. கேள்வி இது வந்து ஆன்லைன் பிட்டிங்ல விட்டுருக்கிறதாகவும் 134 கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. அதுல இத்தனை பேருக்கு நாங்க அப்ரூவல் கொடுத்திருக்கோம். 17 நிறுவனங்களுக்கு வந்து அவங்க அந்த பிட்டிங் ப்ராசஸ்லயே ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு நிறுவனம் தான் 17 ப்ராஜெக்ட்டுக்கு பிட்டிங் கொடுத்திருக்காங்க. அங்க காம்படிட்டிவ் பிட்டிங் நடக்கல. பல நிறுவனங்கள் வந்து நிறுவனங்களுடைய பேரு ராமாயணா இஸ்பெட், அதானி நிறுவனங்கள், இப்படி யாருமே வரலன்னு சொல்லும்போது அரசாங்கத்தின் மீது எப்படி அது குற்றச்சாட்டாகும்? யாருமே வரலன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அரசாங்கம் இதுல வந்து முழுக்க திறந்தவெளி தன்மையோட நடத்தலங்கிறது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, அடுத்த 15 ஆண்டுகளில் தனியார் நிறுவனங்கள் செழித்து கொழித்து வாழ்வதற்காக, வளர்வதற்காக தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகளுடைய நிலத்தை பறிக்க வேண்டிய தேவை என்ன? நிலம் மக்கள் வாழ்வதற்கா, தனியார் முதலாளிகள் பணம் சம்பாதிப்பதற்கா? இதுக்கு மட்டும் திரு ராகவனோ அல்லது திரு செல்வராஜ் பதில் சொல்லட்டும். இந்த நிலம் தமிழ் மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமா, இந்த தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அளிப்பதற்கான அது தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமா? இதுல வந்து அவங்க வந்து இந்தியாவுடைய எரிசக்தி தேவை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. நம்ம இன்னைக்கு முக்கால்வாசியான நம்மளுடைய எனர்ஜி சேவையை வெளியில இருந்து சொல்ற மாதிரி ஏமா, அதாவது இந்த தனியார் நிறுவனங்கள் செழித்து கொழித்து வளர்வதற்காக பல நொண்டிச்சாக்குகளை சொல்றாங்க. இந்த பாரதிய ஜனதா அரசாங்கமும் இதற்கு முந்தைய மன்மோகன் சிங் அரசும் காங்கிரஸ் அரசும் தனியார் நிறுவனங்களுக்காக, வெளிநாடுகளுக்காக, வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்காகத்தான் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்கிறது நாங்க நீண்ட காலமா சொல்லக்கூடிய தேசியம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணணும்? இந்திய மக்களுடைய நலனுக்காக வேலை செய்யுங்க சொல்றோம். உங்களோட குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நான் அவருடைய சரியா குறிப்பிட்டீங்க. இந்தியாவில் நாம இம்போர்ட் பண்றது கிட்டத்தட்ட 85% இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதனால தான் இது வந்து பிபிபி மாடல். நான் ஒரு சொல்கிற மாதிரிலாம் ஃபாரின் கம்பெனி தனியார்லாம் இல்லை. நான் சொன்ன மாதானம், அந்த சீர்காழி பக்கத்தில் இருக்கிற மாதானம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் லிமிடெட், அது வந்து பிபிஎலோட சப்சிடரி, ப்ளஸ் ஓஎன்ஜிசி இப்படி இருக்குது. எங்கெல்லாம் அந்த இதில் வரும்பொழுது ஓஎன்ஜிசியும் ஃபைட் பண்ணுறாங்க, டெண்டரில் பிட்டில் ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களும் எடுக்கிறாங்க, நிறைய ஆயில் ஃபீல்டு அவங்களும் எடுக்கிறாங்க. இதை பொறுத்தவரைக்கும் குட்டி குட்டி ஆயில் ஃபீல்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகங்கிறது மட்டும் வருமானம் அதில் எதுவும் இருக்காதுங்கிறதுனால சின்ன சின்ன கம்பெனிஸும் அதில் இன்வால்வ் பண்ணுறாங்களே தவிர இது இந்தியாவுடைய அந்த கேஸ் ரெக்குவயர்மெண்ட்டை செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு அதனை தவிர கொள்ளை லாபம் அவங்களுக்குலாம் இல்லை. இது இந்தியன் கம்பெனி, பிஎஸ்யூஸ் கூட, ப்ரைவேட் அண்ட் பிஎஸ்யூ கம்பெனிஸ் கூட ஜாயிண்டாக கூட செய்கிற இது நிறைய இருக்குது. இதில் அவர் அதை பார்க்கட்டும் முதல்ல. இன்னொன்று, இதில் அரசியல் பேசுறதுக்கு நான் தான் சொன்னேன், நீங்கள் இதை கேட்குறீங்க. நான் சொன்ன இந்த மாதானம் 1 வருஷத்துக்கு முன்னாடி போனது, அப்போது நீங்கள் ஒன்றும் ரைஸ் பண்ணல. இப்பவும் கூட மத்திய அமைச்சர் தெளிவாக பேசியிருக்கிறாரு, இல்லை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பண்ண போகிறதில்ல. ஆயில் இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், கரண்ட்லேயே 640 எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து ஏற்கனவே இருக்கிறத மூட போறாங்களான்னு முதல்ல சொல்லணும். அந்த இடத்துல இந்த மாதிரி டெஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும். நம்மளுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக இணையக்கூடிய ஒரு குயிக்கான பதில் சொல்லிடுறேன். இந்த ஒரு கிருஷ்ணா கோதாவரி படுகையில் இருக்கக்கூடிய எரிவாயுவையும் எண்ணெய் எடுக்கிறதுக்கு யாருமே ஆர்வம் காட்டலையா.
இங்க நம்ம காவிரி படுகையில் இருக்கக்கூடியதுக்கு கிருஷ்ணா கோதாவரி ரிலையன்ஸ்ங்க, ரிலையன்ஸ் கிருஷ்ணா கோதாவரி ரிலையன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க காவேரி பேசின் திரு உதயகுமார் அவர்களே, காவேரி பேசின்ல நடந்துட்டு இருக்கு, குட்டாலம்ல நடந்துட்டு இருக்கு, நரிவனத்தில் நடந்துட்டு இருக்குது. இங்க நான் சொன்னது போல புவனகிரி டு ராமநாதபுரம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமான உண்மை. நீங்க மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். கூகுள்ல போய் பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான பேச்சை நிறுத்துங்க. வெறும் 50 இடத்துல தோன்றாங்க, அதனால நம்ம உண்மைக்கு புறம்பான பேச்சை நிறுத்துங்க. நெடுவாசல் போன்றவை ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு இடத்தில் தமிழ்நாட்டுல இருக்கிற 50 ஃபீல்டு என்ன பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கின ஃபீல்டா? 50 ஃபீல்டு உருவாக்கினது யாரு? பிஜேபி பண்ணதா? இத்தனை நாட்கள் நீங்களா எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க சார்? உங்க ஊர் பக்கத்துல தானே சார் நரிமணம் இருக்கு. திரு உதயகுமார், உங்க வீட்டு உங்க ஊர் பக்கத்துல தான் நரிமணம் இருக்கு. தொடர்றோம்னா அப்ப நீங்க என்ன நரிமணம் எங்க இருக்கு? நரிமணம் எங்க இருக்கு? அப்ப எந்த ஊருக்கு இருந்தீங்க? அமெரிக்கால இருக்கீங்களா? நரிமணம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. இந்திய தேசியம் பேசுறீங்களே, பாரதிய இந்திய இந்திய தேசியம் பேசக்கூடிய கட்சி அந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்த அதே தவறை நீங்க பாருங்க. அரசாங்கம் எந்த தவறையும் செய்யல. அரசாங்கம் எந்த தவறையும் பேசல. அரசாங்கம் எந்த தவறையும் செய்யல. ஒரே குற்றச்சாட்டுகளுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கட்டங்களுக்கும் போக விரும்புறேன். நான் திரு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தையும் பெற விரும்புறேன். அடிப்படையா ஒரு கேள்வி, ரொம்ப அடிப்படையான கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் திரு தெய்வசிகாமணி, இது போன்ற நெடுவாசலில் அங்கே இயற்கை எரிவாயு எடுக்கப்பட இருக்கிறது, அங்கே இது போன்ற பிரச்சனைகள் வர இருக்கிறது அப்படின்னு விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டங்கள் எத்தனை நடத்தப்பட்டன? அது பற்றிய தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா திரு தெய்வசிகாமணி? ஒரு கருத்து கேட்பு கூட்டங்கள் கூட நடத்தப்படவில்லை. அங்கே மத்திய அரசு சார்பாவோ இல்ல மாநில அரசோட சார்பாவோ இல்ல அந்த ONGC நிறுவனத்துடைய அதிகாரிகள் சார்பாவோ யாராவது பேசினாங்களா அவங்க கிட்ட? இல்லை, பேசவில்லை. ஆனால் நான் ஒரு கருத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். நண்பர் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள், கெயில் போராட்டத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம், விவசாயிகளை பாதுகாத்தோம் என்று சொன்னார்கள். அந்த கெயில் போராட்டம் நடத்திய பெண்களை எல்லாம் அடித்து அந்த பைப்லைன் பதிப்பதற்காக பறித்த குழிக்குள்ளே போட்டு அடித்த காட்சியை மறக்கவில்லை. அப்படியே இருக்கிறது. விவசாயிகள் பைப்லைன் போட்டால் உடைத்தெறிவோம் என்று உரக்க குரல் கொடுத்த பின்புதான், போராட்டம் வலுப்பெற்ற பின்புதான், தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கருத்தும் அந்த கெயில் பைப்புக்கு எதிராக வந்த பின்புதான் இந்த மாநில அரசு செய்தது. இப்பொழுது கூட சொல்கிறார்கள், இந்த நடுவயல் திட்டத்திற்கு அனுமதியை கொடுத்துவிட்டு டெண்டர் எல்லாம் விட்ட பின்பு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் முதலமைச்சரிடம் பேசிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை வலிமையாக நடத்தி போராட்டம் எழுச்சி பெற்றால் தான் திட்டத்தை இவர்கள் நிறுத்துவார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். உங்களுடைய குற்றச்சாட்டை புரிஞ்சுக்கிட்டே இது ஒரு காலம் தாழ்ந்த விஷயமாக இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. மாநில அரசாங்கத்துடைய பதிலையும் பெறுவோம். செல்வராஜ் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இடைவேளைக்கு பிறகு, இடைவேளைக்கு முன்னால் விவசாய சங்கத்தின் பிரதிநிதி சொன்னதை பார்த்திருப்பீங்க. இந்த கேள்வி மத்திய அரசு மாநில அரசு இருவருக்குமே பொருந்தும். இருவருடைய பதிலும் பெற விரும்புறேன். விவசாயிகளுடனான என்னுடைய கேள்வி, விவசாயிகளுடனான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வரை இதுவரை எங்களுடன் நடத்தவில்லை, எங்களிடம் யாருமே கருத்து கேட்கவில்லை அப்படின்னு விவசாயிகள் சொல்வார்களே, ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது? அதாவது விவசாய சங்க தலைவர் அண்ணன் தெய்வசிகாமணி என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் பேசும்போது சொன்னாங்க, இந்த கெயில் பிரச்சனையில் அரசாங்கம் நாங்கள் போராட்டம் பண்ணின்னு. அந்த கெயில் பிரச்சனை ஆரம்ப காலத்திலிருந்தே எதிர்த்தது தமிழக அரசு தான். அதில் என்னாச்சுன்னா, உயர் அதிகாரிகள் அங்கே போயிருக்கும்போது அவங்கள தாக்க முற்பட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்யும்? நடுநிலை தான் வைக்க முடியும். 2 பேருக்கும் சண்டை நடக்காமல் அதிகாரிகளும் காப்பாற்றணும், மக்களும். அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்றாரு, அப்போ அந்த அதிகாரிகள் தாக்குறது, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது நியாயம்னு சொல்றாரு. அநியாயம். தவறான கருத்துக்களை பதிவு செய்யாதீங்க. அரசாங்கம் செயல்படாம இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு அந்த கெயில் திட்டத்தை நடு விவசாய பூமியில கொண்டு போற பைப் லைனை போடாம தடுத்தது யாரு? ஒரு மனசாட்சி படி நீங்க பேசுங்க. நீங்கள் தொடர்ந்த வழக்குல உச்சநீதிமன்றம் கெயில் திட்டத்தை அரசாங்கத்தோட பேசிதான் நிறுத்தி இருக்கு. அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி நிலுவையில் இருக்கு அப்படிங்கறது. ஆமா, இப்போ இன்னைக்கு இந்த திட்டம் இருக்கு.
இதுக்கு வந்து மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த திட்டமே இந்த ஒரு 10 நாளாக இங்க இந்த வந்து டெண்டர் விட்டது போன வாரம் தான். அது வந்து இது பண்ணி ஒரு டெண்டர் விட்டது 2016 வெளியே சொன்னது எப்பமா பொதுவா மக்களுக்கு தெரிஞ்சது எப்போ டெண்டர் ஓபனாக விடப்பட்டு 134 நிறுவனங்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. சும்மா நம்ம பேசிட்டே இருக்க கூடாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெண்டர் விட்டாங்கம்மா. அந்த டெண்டர் விட்டதுக்கு அப்புறம் இந்த வேலை ஆரம்பிச்சது ஓபனான விஷயம் சார். டெண்டர் விடும்போது 134 நிறுவனங்கள் அப்ளை பண்ணிருக்காங்க சார். காரைக்கால்லையும் இங்கேயும் ஒரு 5 இடத்துல இந்தியாவில் ஒதுக்கி கொடுத்து இந்த வேலையை செய்ய சொல்லி என்னைக்கு போன வாரம் தான் இத பத்தியே வெளியே மக்களுக்கு தெரியும். அந்த டெண்டர் அப்ரூவ் ஆனது மக்களுக்கு தெரிவது என்பது வேறு, மாநில அரசாங்கத்திற்கு தெரிவது என்பது வேறு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்ட பணிகளை வந்து எங்களுக்கு தெரியும் போதுதான் அரசாங்கத்துக்கும் தெரியும்னா அது எப்படின்றத கேள்வி இருந்தால் விவசாயிகளை பாதிக்கறாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா அந்த திட்டத்தை வந்து கடுமையா எதிர்ப்போங்கறத ஒரு நிமிஷம் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், இருக்கிற திட்டங்களை வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்ததுதான். அந்த நரிமன்லயும் அந்த எல்லா இடத்துலயும் தஞ்சாவூர்ல இருக்கிறது என்னைக்கு வந்து இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? அப்ப யார் வந்தா? அதனால மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களுடைய நலனுக்காக கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. அரசாங்க தப்பு அவர் சொல்ற பொதுவா தமிழக அரசு வந்து விவசாயிகளுக்கு மக்களை என்ன பாதிக்குது? மக்களை காப்பாத்துறது இந்த அரசு. நீங்க இப்ப எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தெரிவிச்சிட்டீங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புறேன். கருத்து கேட்பு கூட்டம் ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கிறாரு. உங்களுடைய இல்ல, எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த இப்போ தொடங்கின திட்டம் இல்ல. இதை பத்தின ONGC கிட்டத்தட்ட 10 வருஷமான அதுவா தான் எனக்கு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது 10 வருஷமா என்ன நடக்குதுன்னா, அதான் லோக்கல்ஸோட அங்க இருக்கக்கூடிய இன்புட்ஸ் என்னன்னா 10 வருஷமா 2007-8ல இருந்து இத கண்டுபிடிச்சிட்டாங்க நடக்குது. ஆனா 2 ஏக்கர்ல மட்டும் வெறும் அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ட்ரில்லிங் அப்படிங்கிற விஷயம் சொன்னோம் இல்லையா, அது மட்டும் தான் நடக்குது. டெஸ்டிங் மட்டும் தான் நடக்குது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் போகணும். அதுதான் சொல்ல வரேன். இது பழைய கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இருந்தது. அது என்ன அப்போ வந்து என்ன வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அது பண்ணிருப்பாங்கன்றது தான் என்னுடைய அது. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த டீடைல்ஸ் இல்லை என்கிட்ட. பட் பண்ண முடியாது, சட்டத்தை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் பண்ண முடியாது. இப்போ கூட இவங்கெல்லாம் நான் தான் சொன்னேன், மீண்டும் இவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நடக்காது அந்த திட்டம். ஆனால் அந்த மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கிற விவசாயிகளை பண்ணுற மாதிரி திரு உதயகுமார் அவர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் வெறும் வெத்து அரசியல். இவர் எப்படி கூடங்குளத்துலேயும் அந்த வெற்று அரசியலை செஞ்சார், அங்கே வெடுபட முடியல. இங்கே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிட பார்க்குறாரு. இது நிச்சயமாக மக்களிடம் வெற்றி பெறாது. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு இது தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. இது வந்து இவர் சொல்லியோ நான் சொல்லியோ தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ கூகுளில் போட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயில் ஃபீல்டு எல்லாமே கிடைச்சிடும், எல்லாமே கிடைச்சிடும், என்ன இருக்குன்னு தெரியும். இது நாட்டுக்காக அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து நீங்க சொல்றீங்க ஹைட்ரோ கார்பன் தேவை, நமக்கு எரிவாயு தேவை, எல்லாம் தேவைன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு தேவை, எது முக்கியம் அப்படிங்கறத அடிப்பை. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல ராணிகஞ்சில 2007ல இருந்து 10 வருஷமா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது. அங்க விவசாயம் கிடையாது, அங்க வேற எந்த விஷயங்களும் கிடையாது, மக்கள் எதிர்க்கல. இங்க விவசாய பூமியில புதுக்கோட்டையிலேயே அதிக நிலத்தடி நீர் கொண்ட இடம் நெடுவாசல் சொல்லும்போது பாருங்க, நேச்சுரல், ஐ அக்ரி வித் யூ. அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் போவாங்க. கேஸ் இங்கே கிடைக்குதுங்கிறது மாத்திரம் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது இவர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது அவருக்கு என்னதோட எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஐ ஷுட் அட்மிட் தட். ஆனால் ப்ரொசீஜர் வயலேஷன் நிச்சயமாக இருக்கவே முடியாது. ஏன்னா கோர்ட்டோட ரிவ்யூவில் வரும், இதெல்லாம் இப்போ வரும். அதே போல் மாநில அரசாங்கம் கூட நான் சொன்ன அண்ணன் சொல்கிறாரு அதெல்லாம் இருந்தால் தெரியாது, நேற்று தானே நடந்தது, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பேசும்பொழுது அந்த ஆர்டர் கொடுக்காம தமிழ்நாட்டில் தாங்க இந்த ப்ரொசீஜர் நான் சொன்ன இந்த கன்சென்ட் ஆப்பரேட் ப்ரொசீஜர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த கன்சென்ட் ஆர்டர் ப்ரொசீஜர் கொடுக்காம வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நான் திரு உதயகுமார் அவர்களிடத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போகிற விஷயம், இந்த ஒரு பிரச்சனையில் நம்ம முதல் பகுதியில் பேசினது போல் அந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் மிகப்பெரிய ஒரு மாசுபாட்டை ஏற்படுத்துது, சீர்கேட்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்முடைய பிரதான பிரச்சனையாக இருக்குது. நம்முடைய பிரச்சனை நிலம் மாசுபடக்கூடாது, காற்று மாசுபடக்கூடாது, நம்முடைய வாழ்வாதாரம் கெடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஐரோப்பால மற்ற பல நாடுகள்ல இதே போன்ற எரிவாயுவை எடுப்பதற்கு வேற பல நவீன டெக்னாலஜிகளை அவங்க வந்து பரிசோதனை அடிப்படையில யோசிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற மாசுபாடு ஏற்படுத்தாத டெக்னாலஜி மூலம் இதே ஹைட்ரோ கார்பனை எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. சோ அப்படியான சில மாற்றங்களை பரிந்துரைத்து இந்த திட்டம் அதன் மூலம் வருமையானால் அது ஏற்கத்தக்கதா? நாம் எதிர்ப்பது திட்டத்தையேவா இல்ல அதோடைய மாசுபாடை மட்டுமா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன்.
இந்த திரு ராகவன் சொன்னது உண்மைக்கு புறம்பான தகவல். இந்த திட்டம் ஏலம் விடப்பட்டது போன வருடம் 2016ஆம் ஆண்டு. 30 ஹைட்ரோகார்பன் திட்டங்கள் ஏலம் விட்டிருக்கிறாங்க. அதுல நான் சொல்றது ONGC 14 திட்டங்களுக்கு ஒரே ஒரு நிறுவனம் தான் போட்டி போட்டுதான், 14 நிறுவனங்களுக்கு. பாக்கி உள்ள 17 நிறுவனங்களுக்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டுது. அப்போ இந்த 14 நிறுவனங்கள் மட்டும், அதாவது ஒரே ஒரு திட்டத்துக்கு ஒரு நிறுவனம் மட்டும்தான் போட்டி போடுது. அதுல ஒன்று தான் இந்த பிஜேபி எம்பி சித்தேஸ்வராவுடைய ஜெம் லெபார்டரிஸ். அதனால தான் நம்ம தோழர் ராகவன் சொல்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாது, பாதுகாக்கிறதுக்காக இவர் கூடங்குளத்தை சொல்லி என்ன முறியடிக்க பாக்குறாங்க. இனி உங்க கேள்விக்கு வரேன். இந்த திட்டம் முழுக்க முழுக்க போன ஆண்டு ஏலவிடப்பட்டது மக்களுக்கு எதிரான திட்டம். பிஜேபி அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் முழு பொறுப்பேற்க வேண்டிய திட்டம். ரெண்டாவது, உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி நிறைவேற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தோம், நம்ம எண்ணூர்ல ஆயில் ஸ்பில் நடந்து எண்ணெய் கசி வந்தது பாருங்க. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைச்சர் போய் சொல்றாரு, கையடக்கமான சிறிய உபகரணங்களை கொடுத்து நாங்கள் எண்ணெயை மாத்தணும்னு. என்ன பக்கெட்டை கொடுத்தோம்னு சொல்றதுக்கு கேவலப்பட்டு பாராளுமன்றத்தில் சொல்றாரு. நீங்க உண்மையிலேயே அறிவியல் விஷயம் தெரிஞ்சீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. திரு உதயகுமார் அவர்கள் இப்படி பேச மாட்டார். விஷயம் தெரிஞ்சவர்கள் பேச மாட்டார். இவங்க பேரிடர் திட்டம் 6 வழிகளில் செட் பண்ணிருக்கோம். மேலாண்மை இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு நவீன உபகரணங்கள், நவீன தொழில்நுட்பம் கிடையாது. இங்க வாங்குறது எல்லாமே எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்னா நடக்குதே தவிர ஒரு நவீன தொழில்நுட்பமோ, அதாவதுங்க உங்கள மாதிரி நினைக்காதீங்க. உங்கள மாதிரி இன்னொரு நாட்டுக்கு வக்காலத்து வாங்குற வேலை எங்களுக்கு இல்ல. எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. என்னுடைய நிலைப்பாடு எடுக்கக்கூடாது என்பதல்ல. இயற்கை வளங்கள் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மீத்தேனும் பூட்டேனும் முக்கியமா, மண்ணுக்கு மேல விளையக்கூடிய உணவு முக்கியமா? நீங்க சாப்பிட போறீங்களா? மக்கள் சாப்பிடணுமா? மீத்தேன் எரிவாயு குடிச்சிட்டு பெட்ரோல் குடிச்சிட்டு? என்னுடைய கேள்வி, தலைமுறையாக மக்கள் விவசாயம் செய்த பூமி. இந்த அரசாங்கங்கள், பாஜக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் மக்களுக்காக வேலை செய்யறாங்களா, பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்யறாங்களா? இந்த பன்னாட்டுக்கே வேலை பண்ண நீங்க பேசாதீங்க. திரு செல்வராஜ், நம்ம திரும்ப திரும்ப அரசியல் விவாதங்களுக்குள்ள போய் அவர் என்ன பேசுறாரு? அவர் என்ன பேசுறாரு? அரசியல் நீங்க அவர் அரசியல் பேசுறது நடக்க மாட்டேங்குது. இவர் ஹைட்ரோ கார்பன்ங்கிறது எரிசக்தி பிரச்சனை இல்ல, அரசியல் பிரச்சனை. அவர் இந்தியா தேச துரோக வழக்குல கைது பண்ண சட்டம் போட்டாங்க. தேச துரோக வழக்குல கைது பண்ண சொன்னாங்க. இவர் யாரு இந்த நாட்டை பத்தி பேசுறாரு? அரசியல் பேசினா நீங்க திருடிக்க மாட்டேங்கிறீங்க. தண்டம் கட்டல. அமெரிக்காவோட தேச துரோகம் தான், தேச துரோகம் தான் செய்வோம். தேச துரோகத்தை தொடர்ந்து செய்வோம். ஆனந்தம் திரு உதயகுமார் இல்ல, தேச துரோகம் தான். நீங்க என்ன செய்வீங்க? அவர் சொன்னதன் மீது பதில் அளிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பீங்களா ப்ளீஸ்? தயவு செஞ்சு திரு உதயகுமார், தேச துரோகம் செய்வோம்ன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அத சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. தேச துரோகம் செய்வோம்ன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம அரசியல் அவர் என்ன நினைக்கிறாரோ அதாங்க சொல்ல முடியும். வேண்டாம்னா அவர் தேச துரோகம் தான் செய்வேங்கறாரு. நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியும். அவர் செய்யறத அவர் சொல்றாரு. இல்ல, நம்ம அனுமதிக்க முடியாது. அவர் செய்யறத அவர் சொல்றாருமா? ப்ளீஸ் நம்ம திரும்ப அவர் தான் உதயகுமார் இஷ்யூஸ்க்குள்ள வருவோம். மூணு பேர் பேசியதுமே இருக்கட்டும், நம்ம இஷ்யூஸ்க்குள்ள வருவோம். என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது, டெக்னாலஜி மாற்றப்பட்டு நம்ம நவீனமா இன்னைக்கு நம்ம நாசாக்கு சவால் விடக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய இஸ்ரோ வந்து பல தொழில்நுட்பங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படின்ற சூழ்நிலையில நம்ம தொழில்நுட்பத்தை மாற்றி விவசாயத்துக்கு கேடில்லாமல் இதை செய்ய முடியும் என்றால் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா? என்னுடைய நிலைப்பாடு பிரையாரிட்டிஸ். மக்களுடைய உணவு பாதுகாப்பு, மக்களுடைய நீர்வளம், மக்களுடைய நீடித்த நிலைத்த உடல் நலம் உள்ள வாழ்க்கை, இதுதான் மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. உள்ளே இருக்கக்கூடியதை தோண்டி எடுத்து தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மக்களுக்கு தேவையான எரிபொருளை பொதுத்துறை நிறுவனங்கள்
உரிய அனுமதியோடு மக்களுடைய சம்மதத்தோடு சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்காமல் செய்வதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மக்களுக்கு நலன் தரக்கூடியதாக இருக்கணும். தனியார் நிறுவனங்களுக்கும் பிஜேபி எம்பிக்கும் லாபம் உண்டாக்குறதுக்காக பண்ணக்கூடாது. தெய்வசிகாமணி அவர்களிடத்துல தான் கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்துல அடுத்த கட்டமா மத்திய மாநில அரசாங்கங்கள் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்க உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி, இந்த அறிவியலை பற்றி உங்களுக்கான விஷயங்களை அவர்கள் எடுத்து சொன்னால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறீர்களா? இல்ல அரசாங்கங்கள், இரண்டு அரசாங்கங்களும் இப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய கோரிக்கை என்ன திரு தெய்வசிகாமணி? நான் 20ஆம் தேதி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் விளக்கினோம். விவசாயிகளுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. இந்த திட்டம் தமிழகத்திற்கு தீமையானது. இதை மத்திய அரசிடம் எடுத்து சொல்லி ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். மரியாதைக்குரிய சகோதரர், என்னுடைய நண்பர் அண்ணன் செல்வராஜ் அவர்களும் மாநில அரசு இனிமேல் இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காது என்று உறுதி சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய அனைத்து பாதைகளும் நடுவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் இந்த திட்டத்தை, விவசாயிகள் மட்டுமல்ல அவர்களும் எதிர்க்கிறார்கள். படித்தவர்கள் இந்த திட்டம் தவறானது என்று சொல்லுகிறார்கள். அரபு நாடுகளிலே இதை போன்ற திட்டங்களிலே வேலை செய்கிற அந்த நடுவயல் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம், அந்த அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திட்டம் இந்த மண்ணுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது, இது புற்றுநோயை கொடுக்கும், இந்த திட்டம் கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே குறிப்பிட்டீங்க, எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ கருத்து கேட்பு கூட்டமோ நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி. 20ஆம் தேதி வாக்குல நெடுவாசலுடைய ஊர் பொதுமக்கள் 300 பேர் ஊர் தலைவர்கள் கூடும்போது, ஊர் தலைவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு கூட்டம் போடும்போது அவர்கள் இரண்டு விதமா பேசுறாங்க. ஒண்ணு, இதுல என்ன இந்த திட்டத்துல இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் நம்ம ஒரு முடிவை எடுப்போம், ஆதரவா எதிர்ப்பாங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம்னா அந்த ஊர் பொதுமக்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு இப்போது வரை உங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ அரசு பேச்சுவார்த்தைக்கு வருமையானால், உங்களுக்கு விஷயங்களை வெளுக்குமே ஆனால், நீங்கள் அதற்கு தயாரா? நான் சொல்ல வர்றேன். அதாவது தமிழகத்தினுடைய சாலைகள் எல்லாம் நடுவாசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மட்டுமல்ல, படித்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இதை போல எண்ணெய் கிணறுகளில் அல்லது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களில் வேலை செய்கிறவர்கள் இந்த திட்டம் தவறானது என்று புரிய வைத்து விட்டவர்கள். இனி இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. 26ஆம் தேதி தமிழகத்து முழுவதும் இருக்கிற அத்தனை பேரும் நடுவாசலுக்கு சென்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் மாநில அரசு சார்பாக அந்த கட்சியினர் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். அரசாங்கம் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி, அந்த அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி ஆதரவு தெரிவித்து அங்கு வந்து கலந்து கொள்ளட்டும். நண்பர் ராகவன் அவர்கள் குறிப்பிட்டது போல மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொண்டு அந்த மத்தியிலே அரசாட்சி செய்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரே இந்த திட்டம் தவறு என்று சொன்ன பின்பு இனி பேச்சுவார்த்தை தேவையில்லை. இந்த திட்டத்தை கைவிட்டதாக அறிவிப்பு வெளியிட வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. ஒட்டுமொத்த தமிழகமும் இதை எதிர்க்கிறது. நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் இந்தியாவை சேர்ந்தவன், இந்திய நாடு என்னுடைய நாடு. ஆனால் நான் தமிழன். தமிழ்நாட்டை மத்திய அரசு எந்த வகையிலும் புறக்கணிக்க கூடாது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தக்கூடாது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்ககிட்ட இறுதியான கருத்து வர, இது உங்களுடைய இறுதியான பார்வையா? சமரசத்திற்கு எந்த இடமும் இல்லை, இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஏற்கவே முடியாது அப்படிங்கறதுதான் உங்களுடைய இறுதியான பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு உதயகுமார் அவர்களுடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய தருவாய். உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் திரு உதயகுமார். கண்ணை விற்று சித்திரம் வாங்கக்கூடாது என்பது என்னுடைய பகுத்தறிவுக்கு எட்டிய ஒரு நிலைப்பாடு. இருக்கக்கூடிய நிலம், நீர், இவை எல்லாமே தலைமுறையாக தமிழர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து தங்களுடைய குடும்பங்களை வளர்த்த ஒரு வாழ்வாதாரம். இதை திடீரென தனியார் நிறுவனங்களுக்கோ எரிபொருள் என்ற பெயரிலே, வளர்ச்சி என்ற பெயரிலே தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து அவர்கள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்கும் எங்கள் குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வருவதற்கும் எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம், எதிர்ப்போம். மக்களுக்காக இயங்குவதாக சொல்லிக்கொள்கிற ஒன்றிய அரசும் தமிழக அரசும் இரட்டை வேடம் போடாமல், அங்கே ஒன்றும் தனியாரிடம் ஒன்றும் மக்களிடம் ஒன்றும் பேசாமல் உண்மையாக நேர்மையாக இந்திய மக்களுக்காக தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் அரசியலிலே காணாமல் போவீர்கள். இது ஒரு அரசியல் பிரச்சனை. இது வெறும்
வெறும் எரிபொருள் பிரச்சனை அல்ல, இது வெறும் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அல்ல, இது அரசியல் பிரச்சனை, அரசியல் படுத்தப்பட்டிருக்கும் பிரச்சனை. நாங்கள் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்படி அங்கொன்றும் இங்கொன்று பேசி தயவு செய்து இனியும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியும் என்று நினைக்காதீர்கள். இந்த திட்டம் நடக்காது, நடக்க விட மாட்டோம். ரைட், உங்களுடைய இறுதியான பார்வையை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். திரு செல்வராஜ், உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது நீங்க கேட்ட கேள்வியே மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளுக்கு என்ன செய்யணுங்கிறது தான். இந்த நேரத்தில் நான் சொல்கிறது அவங்க மாதிரி வெட்டியாக பொத்தாம் பொதுவாக பேசாமல் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பேசுவோம். 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் மத்திய உயர் அதிகாரிகள் 9 பேர் தமிழ்நாடு முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழக அரசும் 39,565 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு மனு கொடுத்திருக்கு. அதுக்கு மத்திய அரசு நிச்சயமாக உதவ வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய கோரிக்கை ஒன்று. இரண்டாவது கோரிக்கையாக தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனைக்காக ஒன்றாகிறதுங்கிற மக்களுங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை? மக்களுக்காக அவர் மக்களை மறந்து விட்டாரா? ஒரு நிமிஷம், இன்றைக்கு போய் ஜனாதிபதி சந்திக்க போறாங்களே, இதை தடுக்கிறப்போ இதுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்கலாம். காவேரி தண்ணிக்கு 5 தடவை 2000 கனடி தண்ணி, ஒரே நிமிஷம், 2000 கனடி தண்ணி விட சொல்லி உச்சநீதிமன்றம் 5 முறை தொடர்ந்து உத்தரவிட்டும் கர்நாடக அரசு செவிசாய்க்கவில்லை. இல்ல விவசாய பிரச்சனை இது. அதனால அந்த விவசாயிகளுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிற எதிர்க்கட்சி இன்றைக்கு மக்களுக்காக போராடுவதாக வேடிக்கையாக இருக்கிறது. இந்த அரங்கத்தில் இல்லாத ஒரு கட்சியை நம்ம விமர்சிக்கிறதா அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, இங்க யாரும் பதில் சொல்ல முடியாது. அதனால தமிழக அரசை பொறுத்தவரை தமிழக அந்த விமர்சனங்களை தவிர்க்கலாம். நெடுவாசல் திட்டத்துல மாநில அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்லுவதை போல அல்ல. தமிழக அரசை பொறுத்தவரை நிச்சயம் என்றைக்கும் எந்த இடத்தில் எந்த மூலையில யார் பாதிச்சாலும் தமிழக மக்களுக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிற மக்களுடைய அரசாக இருக்கும். இந்த அரசு நிச்சயமா இதை நடக்கிறதுக்கு விடாத தடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது, மக்கள் நம்பலாம். எப்படி கடிதம் எழுத போறீங்களா, நீதிமன்றம் செல்ல போறீங்களா, போராட்டம் நடத்த போறீங்களா, விவசாயிகளுடைய உண்ணாவிரதத்தில் பங்கேற்க ஆரம்பிக்காதுன்னு சொல்றோம். அது ஆரம்பிக்க மாட்டாங்க. மத்திய அமைச்சரும் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு விரோதமா செயல்பட மாட்டோம், நிச்சயமா வராது, அது நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ரைட், திரு ராகவன், உங்களுடைய இறுதியான ஸ்மால் ஃபீல்டு பிட்னு இது அப்படித்தான் டிஸ்கவரி ஆஃப் ஸ்மால் எஸ். இதில் 31 ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அண்ணன் சொல்கிறார், நாங்கள்லாம் என்ன அமெரிக்காவிலேருந்து இறங்கி வந்தோம், தமிழர்கள் தான். இந்தியாவில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் எல்லா மாநிலத்திலையும் அதோடு சேர்த்து தான் இந்த ஃபீல்டும் கூட டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பிஜேபி ஆளுற மாநிலத்திலையும் அது இருந்திருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணா. இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல ஃபீல்டு இருக்குது. நான் சொன்னது போல் 20 வருஷமாக இது நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வாட்டியும் பிளாக் பார்த்தீங்கன்னா 30-40ன்னு டெண்டர் கால் ஃபார் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது எங்களுடைய மாநில தலைவர் சொன்னது போல் இது மத்திய அரசாங்கத்தில் பேசலாம். ஆனால் இவர்கள் சொன்னது போல் எங்களுடைய தமிழ்நாட்டை நாங்கள் விட்டுற மாட்டோம்லாம் பேசுகிறது அரசியல். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, வளர்க்க முடியாமல் இருக்கிறார். 2-3 வருஷமாக ஆச்சு கட்சி ஆரம்பித்து, வளர்க்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இவர் கூடங்குளத்திலே மக்கள் இவருக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன ஆதரவு கொடுத்தாங்கன்னு தெரியும். இவருடைய முகமுடி அங்கேயே கிழிக்கப்பட்டிருக்கிறது. உதயகுமாருடைய முகமுடி அங்கேயே மக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்னாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்னாரு. எந்த மக்களை எப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னு தெரியும். எல்லாரும் போய் பார்க்கலாம் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க. அதனால இதை போல விஷம பிரச்சாரங்கள் மக்களிடம் எடுபடாது. மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எப்பவும் இருக்கும். ரைட், சோ மக்கள் ஏற்கவில்லை என்றால் இந்த திட்டம் அமல்படுத்தப்படாது அப்படிங்கறதே நம்ம ஃபைனலா எடுத்தோம். அப்படிதான் எங்க மாநில தலைவர் சொல்லிருக்காரு. ரைட், சோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை நம்ம முன்பு குறிப்பிட்டது போல இது போன்ற மக்களுடைய எதிர்ப்பு எழக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. திரு உதயகுமார் அவர்கள் சொன்னது போல கூடங்குளம் பிரச்சனையில தொடங்கி நியூட்ரினோவால பிரச்சனை, கெயில்ல பிரச்சனை, மீத்தேன்ல பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன்ல பிரச்சனை என்று பல இடங்கள்ல மக்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த திட்டம் அவசியம் என்று அரசாங்கம் நினைக்குமே, ஆனால் மக்களுக்கு முதற்கட்டமாக செய்ய வேண்டியது ஆதரவு எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி முதற்கட்டமாக இந்த திட்டத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை கருதுகிறோம். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த நிலத்துடைய உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள், அது எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சரியான விஷயமாக இருக்குமா என்ற பார்வையும் பரிசீலனைக்குரியதாக இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக எப்படி செயல்பட போகிறது, மத்திய மாநில அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருப்பது, இப்போது சொல்லியிருப்பது போல மக்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அது செயல்படுத்தப்படாது என்ற நிலை தான் எட்ட போகிறதா? இந்த விஷயத்தை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. நாம்
தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இடைவேளைக்கு பிறகு ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் மற்றும் சில முக்கியமான விஷயங்களை பேச இருக்கிறோம். ஆயுத எழுத்து பகுதியை தற்போது நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.